ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய அருமை நேசருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அருமையாக தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்ம இரட்சகரான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மீண்டுமாக ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த ஒரு நாளிலும் கூட நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்து அவருடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஸோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு, டைட்டில் கூட கொடுக்க முடியாது, அவருடைய அன்பு அவருடைய சபை மேலே எப்படி இருக்கு, அவருடைய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத குறித்து ஒவ்வொரு வாரம் படிச்சுட்டு வரோம். அதில் விசேஷமாக இந்த உன்னத பாட்டு புக்கில் இப்போ நம்ம கடந்து வந்திருக்கிற அதிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா 5th chapter. ஸோ இன்னைக்கு 5ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனம் தான் படித்து இன்னைக்கு நிறைவு செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக அந்த 5வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை மட்டும் ஒரு முறை ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். அந்த வசனம் வாசிக்கும் போது அதற்குரிய விளக்கம் என்ன அப்படிங்கிறத ஓரிரு வரிகளில் பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். இப்போ வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் வசனம் 1. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள், பிரியமானவர்களே, குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ 4ஆம் அதிகாரத்திலே நம்ம அவருடைய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் நாங்கள் கனி கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க தோட்டத்திலிருந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் படிக்கிறோம். ஸோ அதற்கேற்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய திருச்சபை இருக்கக்கூடிய கனிகளை எடுக்கிறார். அதான் வெள்ளை போலம்லாம் படித்தோம். இது உருவகமாக எழுதியிருக்கக்கூடிய விஷயம். இது தீர்க்க தரிசனமாக நம்ம என்ன ஒரு காலப்பகுதின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய செகண்ட் கம்மிங். ஸோ அவருடைய 2ஆம் வருகையில் முதல்ல யாரெல்லாம் கனி கொடுத்துருக்காங்களோ அவர்களை தன்னோட சேர்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே இன்னொரு குரூப்பை பற்றி பேசுகிறார். சிநேகிதரை நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, இல்லை நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்ன, நல்லா சாப்பிடுங்க, பூர்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய மாம்சத்தில் வாழும் சபைக்கு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா சிநேகிதர் தான். அதுக்கு நம்ம வசனம் படித்தோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த 1ஆம் வசனத்தின் விளக்கம் பார்த்தோம். இப்போ 2வது வசனம் படிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அடுத்தது 3வது வசனம் படிச்சோம். 3ஆம் வசனம். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். சோ இந்த 2 வசனங்களுடைய சாராம்சம் என்னன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய செகண்ட் கம்மிங்ல இருக்கக்கூடிய அந்த 7ஆம் சபையோடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் அவருடைய சபையை இன்வைட் பண்ணி நீங்க எழுந்துச்சு வாங்கன்னு சொல்லி கதவை தட்டுறார். நம்ம வெளிப்படுத்தல வசனம் படிச்சோம். வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன், எழுந்து திறந்தீங்க அப்படின்னா உங்களோட நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறார். அப்படின்னா யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவோடைய உண்மையான சத்தியத்தை கேட்டு 100% அவர்களுடைய மனக்கதவை ஓபன் பண்றாங்களோ, இப்ப இயேசு கிறிஸ்து அவர்களோட வாசம் பண்ணி அவர்கள் மத்தியில் உலாவுவார்னு சொல்லி நம்ம படித்தோம். ஸோ இப்போ இந்த 7ஆம் சபையோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத இந்த 2 வசனம் சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னன்னா தூங்கலை, முழிச்சிட்டும் இல்லை, அப்படியே ஐடியெல்லாம் சொல்லப்போனால் ஒரு சோம்பலான நிலை, கண்ணு மட்டும்தான் மூடி இருக்கு, ஆனால் தூக்கம்லாம் வரல. அதாவது இயேசு கிறிஸ்து கொடுக்குற கட்டளையை கரெக்டாக அவர் எதிர்பார்க்கிற மாதிரி 100% கீழ்ப்படியக்கூடிய ஒரு கண்டிஷன் இல்லை. அதுக்கு 2-3 சாக்கு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற நிலைமையில. ஸோ நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிட்டேன், கழட்டி வச்சுட்டேன். இப்போ தான் கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி கால் திரும்ப அழுக்காக. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான கவலைகள், கஷ்டங்கள், பேர்டன்ஸ் இதெல்லாம் கொண்டு வச்சு இயேசு கிறிஸ்து கிட்ட நாங்கள் இன்னும் சபையாக ரெடியாகாமல் உங்களோட சேராமல் இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன், ஸோ ரீசன் சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம்.
ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து இயேசு கிறிஸ்து இன்னொரு முயற்சி எடுக்கிறாரு. அதுதான் 4வது வசனம், வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஸோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு முறை, அதாவது அதே டைம்ல இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடும்போது, இதுக்கெல்லாம் விளக்கம் படிச்சிட்டோம். இப்பதான் சபை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி, ஓகே இயேசு கிறிஸ்துக்காக நம்ம எழுந்து போகணும்னு சொல்லி அந்த தன்னைத்தான் வெறுக்கக்கூடிய நிலையிலிருந்து மேல ஃபார்வர்ட் ஆகுறாங்க. அடுத்து 5வது வசனம். 5ஆம் வசனம். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகள் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. 6வது வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஸோ ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான விஷயம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது அதை நம்ம அசட்டை பண்ணிட்டு நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம அவரை நமக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைம்ல போய் அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைம்ல நான் சத்தியத்தின்படி வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை. அப்படி நம்ம முயற்சி எடுக்கும்போது அந்த இடத்துல அன்பார்ச்சுனேட்லி இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு பிரசன்ஸ் இல்லை. அப்படின்னா என்னன்னா, அந்த அழைப்புக்குள்ள நம்ம இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போகக்கூடிய ஒரு டேஞ்சர் இருக்குங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் சபையினுடைய அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, போய் கதவை திறக்கிறாங்க, மனவாளன் இல்லை. அதாவது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து சுச்சுவேஷன் அங்கே இல்லை. உடனே இந்த அம்மா ஓடி போகுது, தெருவில் போகும்போது அங்கே இருக்கிற காவற்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த வசனம் வாசிங்க, 7வது வசனம். 7ஆம் வசனம். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். சோ இப்படி 7ஆம் சபை காலத்துல பெயர் சபைகளை விட்டு வெளியே வரக்கூடிய உண்மையான திருச்சபைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில கசப்பான அனுபவங்கள். ஸோ இங்க இருக்கக்கூடிய சபையா நம்ம உட்கார்ந்துருக்க இந்த இடத்துல கூட ஒரு உண்மையான ஒரு திருச்சபையை இன்னொரு திருச்சபை அழைக்கப்பட்ட சகோதரன் காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இங்க அடையாளப்படுத்துது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புல இருக்கும்போதும் யார் உண்மையான சபைன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம அந்த மாதிரி ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிப்பு தான் அந்த வசனம் சொல்லுது. இப்போ 8வது வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம படிக்கலாம். இப்போ வாசிங்க. 8ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசர்களை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம படிச்ச விஷயம். ஸோ இப்போ உண்மையான திருச்சபையினுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு பர்டிகுலர் குரூப்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நான் ரொம்ப சோகமா இருக்கேன், சப்போஸ் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஷேர் பண்ற விஷயம் தான் இது படிக்கிறோம். பட் இந்த எருசலேமின் குமாரத்திகள் திரள் கூட்டமோ அல்லது சொல்லப்போனா இஸ்ரேல் ஜனங்களோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா ஆப்டா இருக்காது. ஸோ இப்போ கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் சபைக்கு வந்தாச்சு. இப்போ 7ஆம் சபை காலத்துல தான் திரள் கூட்டம் வரும்னு நமக்கு நல்லா தெரியும். இப்போ நமக்குள்ள இருக்கும்போது இவங்க திரள் கூட்டம் இவங்க திருச்சபைன்னு நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 7ஆம் சபைக்குள்ள இருக்கிற சூழ்நிலை தான் இங்க என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு உண்மையான ஒரு திருச்சபை இன்னொரு அழைப்புக்குள்ள இருக்கிறாங்க, பட் அவங்க திரள் கூட்டமா திருச்சபைன்னு தெரியாது. அவங்க கிட்ட ஷேர் பண்ற ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பார்ப்பாங்களா யாராவது போய் நேரில்? பார்க்க மாட்டாங்க. இது என்ன ஒரு அடையாளம் ஏற்படுத்துன்னா, தன் மனசுல இருக்கிற பாரத்தை ஷேர் பண்றாங்க. ஸோ என்ன ஷேர்னா, அவருடைய நேசத்தால நான் ரொம்ப சோகம் அடைஞ்சிட்டேன். ஏன்னா அவரு கொடுக்கும்போது அந்த டைம்ல உணரல, இப்ப நான் அவரோட போய் சேரணும்னு ஆசைப்படுறேன், இந்த டைம்ல கரெக்டான ஒரு இடம் செட் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம். 9ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். சோ இப்பதான் அந்த எருசலேமின் குமார்த்திகள் இந்த உண்மையான சபையை பார்த்து கேட்கிற ஒரு விஷயம், ஆமாம்மா நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ ஃபீல் பண்ற, பயங்கரமா இருக்கு ஃபீலிங்ஸ்லாம், அப்படி என்ன உன்னுடைய நேசர் ரொம்ப பெரியவர், அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அப்படியே சபை கிறிஸ்துவ பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. 10வது வசனம். 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். எப்படி சொல்லணுங்களா நம்ம எருசலேமின் குமார்த்திகளை பார்த்து? அதாவது எருசலேமின் குமார்த்திகளா ஜென்ரலா மற்ற ஜனங்கள் கிட்ட நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில ஒரு இம்பார்ட்டன்டான ரோல். எப்படி ஒரு மனைவி ஒரு கணவனை விட்டு கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு மணவாளன் அப்படிங்கும்போது நம்மளுடைய முழு நோக்கம் முழு சிந்தை எப்படி இருக்கணும்னா, அவரை பத்தி புகழ்ந்து அவரை பத்தின விஷயங்களை மற்றவங்க சுவிசேஷமா சொல்றது, நம்ம நடக்கையில காமிக்கிற விஷயம் தான் இந்த வசனம். ஸோ இதுக்கு விளக்கங்கள் பார்த்தோம். வெண்மை சிவப்புங்கிறதுக்கு அவருடைய
பரிசுத்தமான ஒரு குணலட்சணமும் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை தான் வெண்மை. ஸோ அவருடைய கொடுத்த ஈடுபலி தான் வந்து அந்த ஒரு சிவப்புன்னு படித்தோம். இப்போ 11வது வசனம் வந்து 11ஆம் வசனம். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையுமாய் இருக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ஆவிக்குரிய நிலைமையை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி ஷேர் பண்ணுறதுங்க? இப்போ ஜென்ரலாக பெயர் கிறிஸ்துவ சபையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாருன்னா ஒரு ஃபோட்டோ காமிச்சிருவோம். இப்போ அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு நமக்கு தெரியும். பட் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே மற்றவங்களுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த வசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. எங்கள் ஆண்டவருடைய தலை எப்படி இருக்குன்னா தங்கமாக இருக்குது, தங்கமயமாக இருக்குது. தொடர்ந்து படிங்க. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல கருமையாகவும் பார்த்தோம். ஸோ இதுக்கெல்லாம் விளக்கங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோடைய தலை யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிளியர், பிதாவாகி தேவன் இல்லைங்களா? சபை, கிறிஸ்து, தேவன், அந்த ஆர்டர் பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய தலை இங்கே யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா பிதாவாகி தேவன். ஸோ பிதாவாகி தேவனுடைய சிந்தை வந்து அவர் வச்சிருந்தார். ஸோ தங்கம் மாதிரி இருக்கிறது எதாவது அடையாளப்படுத்துதுன்னா அந்த தெய்வீக சுபாவம் அவருடைய நிலைமையை வந்து அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. தலைமுடி சுருள் சுருளாயும் காகத்தை போல எப்படி இருக்குங்களா? கருப்பாக இருக்கு. அப்படின்னா ஸோ அவர் எவர் லாஸ்டிங். சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துக்கு வயசாகாதுன்ற விஷயம் தான் அதை டைரக்டாக அடையாளப்படுத்துது. இதுக்கு வெளிப்படுத்தல ஒரு வசனம் படித்தோம். அவருடைய தலைமையர் வந்து உறைந்த பஞ்சை போல இருந்துச்சுன்னு படித்தோம். அது அவருடைய மகா பெரிய ஞானத்தை வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லி படித்தோம். ஸோ சுருள் சுருளாயம்க்குலாம் விளக்கம் பார்த்தோம். எப்போ ஒருத்தருக்கு தலைமுடி சுருளும் அப்படியே சயின்ஸ்குள்ளே போயிட்டு பைபிளில் வந்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து இங்கே தெரியும், அவங்களுடைய தலை முடியில் வந்து தெரியும்னு பார்க்கும். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி உருவகமாக நம்ம மற்றவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா அவருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு? என்னைக்குமே பிதாவாகிய தேவன் எப்படி இருக்காரோ அந்த கண்டிஷனில் இப்போ தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு படித்தோம். அடுத்த வசனம் 12வது வசனம். 12ஆம் வசனம். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது. ஸோ இதுக்கு என்ன விளக்கம் பார்த்தங்க? நான் லாஸ்ட் வீக் படிச்சிட்டோம் அது, அதனால. ஸோ எப்படி 4ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மனவாட்டி குறித்து எவ்வளோ அழகாக பேசினார். 5ஆம் அதிகாரத்தில் மனவாட்டி இயேசு கிறிஸ்து பற்றி பேசவே மாட்டேன்னு எவ்வளோ அழகா நீ பார்க்க எப்படி இருக்க, அவனுடைய கூந்தல் இந்த மாதிரி இருக்கும், உன் கண்கள் கன்னங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? வர்ணிச்சு பேசினார். ரொம்ப அழகா சந்தோஷமா வேற கேட்டோம் இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் கோட் பண்றார். அவருடைய கண்கள் புறா கண்கள் மாதிரி இருக்கு, அதுவும் அந்த நதியோரத்தில் தங்குற புறா கண், அந்த ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க அந்த வசனத்தில்? பாலில் கழுவப்பட்டது, நேர்த்தியா ஃபிக்ஸ் பண்ணது. இந்த இடத்துல ஒரு பொருள் வைக்கணும்னா அங்கே இருக்க மாதிரி. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடைய கண்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த கண்கள் புறா கண்களுக்கும் நம்ம விளக்கங்கள் படித்தோம். ஸோ அவர்கிட்ட இருந்தக்கூடிய அந்த தூய்மையான ஒரு குணம், தாழ்மை, பரிசுத்தம் எல்லாமே இதுக்கு அடையாளப்படுத்தலாம்னு பார்க்குறோம். ஸோ அந்த கரையோரம் தங்கக்கூடிய புறாக்கள் அப்படின்னா கரையோரத்தில் என்னதான் இருக்குங்க? நிறைய தண்ணி இருக்கும். ஸோ பிதாவாகிய தேவனுடைய சத்தியம், அவருடைய திட்டத்தை வந்து எப்பவுமே அவர் கண்ணுக்குள்ளே வச்சுருந்தார். சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம கண்ணுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ இயேசு கிறிஸ்து எதை அதிகமாக பார்த்தாருன்னு கேட்டிங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம், அதில் அவருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். சொல்ல பார்த்தோம், இதுக்கு முன்னாடி கூட கிளாஸஸில் படிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு தான் அந்த ஈடுபலிக்குள்ளே போய் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப டிட்டர்மைன் பண்ணியிருந்தார். நான் இப்படின்னா இப்படிதான், யாரும் வந்து என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு உலகத்தார் வந்து அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு கேரக்டர் வச்சுட்டு இப்படின்றாங்க. பட் இயேசு கிறிஸ்துவோட குணலட்சணம் பாருங்க. இயேசு கிறிஸ்துன்னா இயேசு கிறிஸ்து தான். ஒரு இன்ச்சு அப்படி இப்படியெல்லாம் மாற மாட்டார். ஸோ அந்த பாயிண்ட் இதில் நம்ம படிச்சோன்னு பார்த்தோம். கடைசியாக போன வாரம் படித்த வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம். அடுத்து நம்ம வர்ணிக்கக்கூடிய இன்னொரு விஷயம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய கன்னங்களும் மற்றும் அவருடைய உதடுகள் பார்க்குறோம். ஸோ இது கூட அந்த வெள்ளை போலம்ங்கிறது அவருக்குள்ள இருந்த அந்த ஹோலினஸ்ன்னு பார்த்தோம்.
ஸோ இது இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஒரு சுகந்த வாசனை அடையாளப்படுத்துது. எப்பவுமே அவருடைய வாயில் என்னதான் இருந்துச்சுங்களா? இந்த வசனத்தின்படி வெள்ளை போலம். வெள்ளை போலம் வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தான் அவர் எப்பவுமே முன்னாடி வச்சிருந்தாருன்னு படித்தோம். அதெல்லாம் படிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வாரம் பாடத்துக்குள்ள போகலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. ஸோ இப்போ அடுத்தது நம்ம தான் பேசணும் இல்லைங்களா? ஆனால் சகோதரி தான் படிக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே சபை தான். ஸோ அதை ஃபீல் பண்ணலாம் முதல்ல. ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய அடுத்த ஒரு உருவகமான ஒரு விஷயத்தை நம்ம இண்டிகேட் பண்றோம். வாசிக்கலாம். அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநில ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. இந்த விஷயம் விட்டுருங்க, அவருடைய அங்கம் அந்த பாயிண்ட் விட்டுருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய கரங்கள் படிகை பச்சை பொருத்திய பொன் வளையங்களுக்கு ஒப்பா இருக்குன்னு பாக்குறோம். இங்க பாருங்க, வளையல்ல. ஓகே. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய கை எப்படி இருக்குன்னு இந்த வசனம் சொல்லுது? வளையல் மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கு? கிளியரா பார்த்து சொல்லுங்க. அவருடைய கரங்கள் படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. இதை சப்போஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துக்கு கோல்டன் அந்த இது வந்து ரிங் மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிடும். இங்கிலீஷ்லயும் ரொம்ப கிளியரா இருக்கும். அவருடைய கை எப்படி இருக்குன்னா கோல்டு, சிம்பிளா சொல்ல போனா. ஸோ கோல்டு எதை அடையாளப்படுத்துதுன்னு தெரியும்? தெய்வீக குணலட்சணம். கை எதை அடையாளப்படுத்துதுன்னு தெரியும்? ஸோ கிரியை. ஸோ அந்த கோல்டன் அந்த விஷயம் இங்க எதை அடையாளப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய கைன்னா அவருடைய கிரியை. அவருடைய கிரியை மட்டும் எங்க இருந்தா வருங்க? அதான் நம்ம சபை சப்ஜெக்ட்லயே படிக்கிறோம். ஒருத்தர் கையில ஒரு வேலை செய்யணும்னா எங்க இருந்து கமாண்ட் வரணும்? தலையிலிருந்து வரணும். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பண்ண கிரியைகள்லாம் யாருடையது? ஸோ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வசனம் எந்த ஆங்கிள் படிச்சாலும் தேவனுடைய திட்டத்தில் பாருங்க எப்படி பொருந்ததுன்னு. வசனம் படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன்னு இயேசு கிறிஸ்து சொல்ல இல்லைங்களா? என்னுடைய தலை வந்து பிதாவாகிய தேவன். அப்ப அவர் கொடுக்கக்கூடிய கமாண்ட் தான் என்னுடைய கை. அதான் அந்த கோல்டு வந்து த டிவைன் அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு அதிகாரம் வந்து பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அந்த அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், தேவன் என்ன சொன்னாரோ அதான் பண்ணார். எங்கேயாவது தான் சுயமா ஏதாவது பண்ணாருங்களா? ஏன் இந்த பாயிண்ட் கேட்கறேன்னு நீங்க நம்மளாம் பதில் சொல்லணும். சுயமா ஏதாவது பண்ணாரா? இல்ல. சோ அதே பாயிண்ட் தான் இப்போ ரிப்பீட் பண்ணலாம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு தலை. அப்ப பிதாவாகிய தேவன் கொடுத்த சிந்தனை தான் இயேசு கிறிஸ்து கிரியா பண்ணார். சுயமா ஒன்றும் பண்ணல. இப்போ நமக்கு யார் தலை? தெரியும். இந்த பாயிண்ட் தான் எப்படி வந்து நிறுத்துவீங்க? ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த கமாண்ட் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம சுயமா எதுவுமே பண்றது இல்லைங்களா? சுயமா மீன்ஸ் செல்ஃபிஷா அப்பப்போ எட்டி பார்க்குது. ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம். பலவீன பாண்டம் தான். பட் அவர் என்ன மெச்சூரிட்டியில் எதிர்பார்க்கிறாருன்னா, பிதாவாகிய தேவன் தான் அவருடைய கிரியா இருந்தார். ஏன்னா அவர் தான் தலை. அவர் சொல்ற விஷயம்லாம் கேட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சரீரத்துல தலை அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு சிந்தை தான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலும் இருக்கணும். ஸோ இது இன்னொரு வசனத்துல பார்க்கலாம். அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் பேச முடியுமானே தெரியல, பேசக்கூட முடியாது. அதாவது, தேவனே நீங்க எனக்கு கொடுத்ததெல்லாம் முடிச்சிட்டேன், தேவனே உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு சிலுவையில தொங்குவதுக்கு முன்னால அந்த கெத்செமனே அந்த ஏரியாலே இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பாருங்க, இந்த வசனம் பேசும்போது இயேசு கிறிஸ்து ஈடுபலி ஒன்றும் நிறைவு பண்ணல. ஆனா என்ன சொல்றாருங்க? எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் மேல அவருக்கு இருக்கிற விசுவாசம். ஸோ அதைத்தான் நம்ம இங்க கூட ஒவ்வொரு முறையும் பாசிட்டிவா தான் சொல்றோம். நம்ம தான் சபைன்னா நம்ம சபையாலையான்னு தெரியாது. பட் இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் அவர்னால நிறைவேற்ற முடியும். ஏன்னா ஃபுல்லா அவங்க அப்பா கொடுக்குற கமெண்ட் மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம தான் சபைன்னு இப்ப பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயம் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா, இன்னும் ஒரு 10% போல்டா பண்ணலாம், பேசலாம் நம்ம தான் சபைன்னு சொல்லிட்டு. வாசிங்க தொடர்ந்து. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். சோ பாருங்க, இந்த பாயிண்ட் தான். சோ அந்த இயேசு கிறிஸ்துவோடைய கை வந்து
படிக பச்சை பொருத்தின அந்த பொன் வளையலை போல் இருக்குன்னா கோல்டு டிவைன் விஷயம், டிவைன் அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா பிதாவாகிய தேவன் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னா அதைத்தான் பண்ணார் இயேசு கிறிஸ்து. இப்ப நமக்கு யாருங்க? மணவாளன், தலை, ஒவ்வொரு பாயிண்டா சொல்லலாம். இப்ப அப்படியே வந்து நமக்கு அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றது மட்டும் நம்ம பண்றது இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா பல விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்கணும். ஸோ இது பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு நிழல்ல இருக்கு. இயேசு கிறிஸ்துவோடைய கையின் கிரிகை பிதாவாகிய தேவன் தான் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு நிழலா இருக்கு. அவர் இயேசு கிறிஸ்துக்கு அடிப்படையாக தான் படிச்சுட்டே இருப்பான், எப்ப படிச்சாலும். ரொம்ப சுத்தமா வாழ்ந்தார். பழைய ஏற்பாடுல எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. கெஸ் பண்ணுங்க. அதாவது பிதாவாகிய தேவனே சொல்றாரு என்னுடைய அதிகாரத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பரிசுத்தமான ஜீவியம் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அங்கிருந்த ராஜா கொடுத்தாரு. வசனத்துக்குள்ள போலாம். சுவாதியாகமும் 41ஆம் அதிகாரம். ஏன்னா இப்ப யோசேப்பு தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேணாம், விளக்கம்லாம் கொடுக்க வேணாம், நல்லா தெரியும். இவரும் வெள்ளிக்காசுக்கு வந்து குழியில தள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் அதே கண்டிஷன் தான். அதே போல தன்னுடைய சொந்த சகோதரரால இங்க யோசேப்பு பயக்கப்பட்ட மாதிரி அதே விஷயம் கிறிஸ்துவுக்கு நடந்துச்சு. எல்லா விஷயம் பொருந்தும். தொடர்ந்து படிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அவர் அந்த விஷன், அந்த ஒரு கேள்விக்கு ஒரு சில பதில்கள் கொடுக்கும்போது, அந்த ஒரு விடையெல்லாம் கொடுக்கும்போது பார்வோன் வந்து கிளியரா பிக்ஸ் பண்றாரு யோசேப்பை. இந்த அளவுக்கு நாலேஜ் வந்து வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன கொடுக்குறாரு பாருங்க. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவுள். அங்க இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனங்களும் யார் கண்ட்ரோலுங்க இப்போ? ஸோ இதை நம்ம 1000 இயர் சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கோம். எகிப்துங்கிறது உலகம். ஸோ உலகத்தை ரூல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து பார்வோன் இங்க பிதாவாகிய தேவன் அடையாளப்படுத்துறார், கிறிஸ்துவுக்கு கொடுத்துட்டாருன்னு படிச்சோம். அந்த பாயிண்ட் தான் அடுத்தது. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். என்னன்னா சிங்காசனத்துல மாத்திரம் தான் யோசேப்பை விட அந்த பார்வோன் மேல. சோ இங்க பிதாவாகிய தேவன் எப்பவுமே கிறிஸ்துக்கு மேலதான். பட் அங்க இருக்கக்கூடிய கிரியைகள், அவர் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி எல்லாமே அதுக்கு தான். பார்வோன் ஒரு விஷயம் கொடுப்பாரு பாருங்க யோசேப்புக்கு. அதுல 41, 42 படிங்க. 41ஆம் வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு. சோ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏதாவது ஒரு ராஜா இன்னொருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கணும்னா ஒரே சிம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிங்க கழட்டி கொடுத்துருவார். ஸோ இப்போ நம்ம உன்னத பாட்டில் படிச்ச விஷயம் கூட பொன் வளையல்கள் இருக்கு இல்லைங்களா? ஒரு சில ஆங்கில வேதாமத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிங்குன்னு தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஏஎஸ்பி எடுத்து பாருங்க, கோல்டன் ரிங்குன்னு இருக்கும். ஸோ இங்க எப்படி யோசேப்புக்கு பார்வோன் வந்து தனக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டியை கொடுக்கும்போது ஒரு ரிங்கை கொடுத்தாரோ, இப்போ இயேசு கிறிஸ்துடைய கையே வந்து அந்த ஒரு கோல்டன் ரிங் மாதிரி இருக்கு. ஸோ பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்கு எல்லாம் கொடுத்தார். வசனம் படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை. யோவான் 5ஆம் அதிகாரம். ஒரு பாயிண்ட் பாத்துக்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? ஏன்னா இது சப்ஜெக்ட் இல்லை, ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். சப்ஜெக்ட் இல்லைன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம். இப்ப எருசலேமின் குமாரத்தைகள் கிட்ட உண்மையான சபை வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கு. என் நேசர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவருடைய கண்கள் இருந்து வர்ணிக்க ஆரம்பிச்சு இப்ப அவருடைய கரங்களுக்கு வந்து நிக்குது. இப்ப இயேசு கிறிஸ்துடைய அத்தாரிட்டி என்னங்கறத நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். சோ இந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்ப நம்ம திருத்துவம் இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயம் வேதத்திலிருந்து கிளியரா படிச்ச பிறகு இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்குற கணம் என்ன ஆகுதுங்க? கொஞ்சம் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு தெரியறதில்ல. ஆனா அந்த வசனம் பாருங்க ரொம்ப கிளியரா இருக்கு. அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும், இவங்க சபை, உலக ஜனங்கள், திரள் கூட்டம் கேட்டகரி இல்லை, காமனான விஷயம். எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதா தான் அந்த அத்தாரிட்டியை கிறிஸ்து கொடுத்திருக்கார். சோ அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது தொடர்ந்து படிங்க. 27ஆம் வசனம். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி யோசேப்புக்கு அங்க இருந்த பார்வோன் கொடுத்தாரோ அவருடைய கரம், நீ முன்னாடி நின்று எல்லாமே பண்ணு. சோ வலது கரத்தின் புத்திரன் சொல்லி எல்லாம் படிச்சிருக்கோம் பைபிள்ல.
என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜாவுடைய முன்னாடி நின்று ஒரு ஒர்க்கை பண்றவங்க தான் ரைட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க ஜென்ரலாவே. ஸோ பிதாவாகிய தேவன் சார்பா இந்த பூமியில பண்ற எல்லா ஒர்க்குமே இயேசு கிறிஸ்து தான். அவருடைய கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோல்டா இருக்கு. ஸோ கோல்டு வந்து தெய்வீக ஒரு அதிகாரத்தை இங்க வந்து அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். ஸோ அதே வசனத்துல இன்னொரு பாகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பார்ட், அவர் அங்கம் இந்திர நீல ரத்தனம் இழைத்த, அந்த வசனம் படிங்க. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. ஸோ ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து மறைஞ்சிருச்சு. அவருடைய அங்கம்ன்றது தமிழ்ல அங்கம்னா கிளியரா புரியல இல்லைங்களா. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மொழிபெயர்ப்புல பெல்லின்னு இருக்கு, அதாவது வயிற்று பகுதின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு வசனம் போட்டிருக்கோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் தான் இப்ப படிச்சோம். அவருடைய கை வந்து கோல்டன் ரிங், இந்த வசனம் கிளியரா இருக்குங்களா. தமிழ்ல வந்து பொன் வளையங்கள்னு சொல்லி இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ் பெல்லின்னு இருக்கு, அவருடைய வயிற்று பகுதின்னு இருக்கு 14வது வசனம். அதே மாதிரி உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் போட்டிருக்கேன், அந்த வசனம் தமிழ்ல படிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். ஓகே, அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அப்பொழுது என்னுடைய உள்ளம், சபை சொல்லுது, என் மனசு ரொம்ப பொங்கிருச்சு அப்படிங்குது. இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ண வேர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். H4578 இருக்குங்களா, இங்க பாருங்க, பெல்லிக்கு அதே தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்குமே எப்படி விளக்கம் கொடுக்கலான்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுங்களா இந்த பாயிண்ட். ரெண்டுக்குமே ஹீப்ரூல அவங்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, பட் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய மீனிங் என்னென்னலாம் கொடுக்கலான்னு கேட்டீங்கன்னா ஹார்ட்னு கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். அந்த வசனத்துடைய செகண்ட் பாகம் படிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் கரங்கள் படிக்க பச்சை பதித்த பொன் வளையல்களை போர் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்துவுடைய அங்கம் அப்படிங்கறத நம்ம எப்படி அடையாளப்படுத்தலாம்னா, அவருடைய மனசு எப்படி இருக்குங்களா, பிரகாசமான அந்த படிக்க பச்சை பொறுத்துனா யானை தந்தத்தை போல இருக்கு. யானை தந்தம் எப்படி இருக்குங்க பார்க்க. ஸோ யானை தந்தத்தெல்லாம் ரொம்ப கிளியரா எதுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, அவ்வளோ சீக்கிரம்லாம் போகாது. சொல்ல போனால் அந்த எவர் லாஸ்டிங் கண்டிஷன் தான். அது அப்படியே நம்ம ஒரு சில இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் எவ்வளோ இருந்தாலும் தேயாது, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில விளையாட்டு விஷயத்துலலாம். ஸோ இங்கே இயேசு கிறிஸ்துவோடைய மனசு குறித்து சொல்லும்போது பிதாவாகிய தேவன் மனசுக்குள்ள இருந்தக்கூடிய குணலட்சணம் வந்து அவருக்குள்ள இருந்துச்சு. ஸோ அது வசனம் படிங்க. பிதாவாகிய தேவனை குறித்து பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லப்பட்ட வசனம் யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. சோ தேவனை பார்த்த இடத்துல இங்க வசனம் சொல்லுது நீல கல் இழைத்த. சோ அதே தான் இங்க சப்பீர் ஸ்டோன் சொல்லி இருக்கு. அதே வசனத்திலயும் அதே பாயிண்ட் தான் இருக்கும். நம்ம எசேக்கியேல்ல கூட பிதாவாகிய தேவனை பத்தி ஒரு அதிகாரத்துல படிக்கிறோம் ரொம்ப கிளியரா, அவருடைய குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி. என்ன அதிகாரத்தில் படிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ஸோ பிதாவாகிய தேவன் எப்படியெல்லாம் இருப்பார் இந்த பூமியில வந்தா தெரியாது, அதான் கிறிஸ்து வந்து காமிச்சார். ஸோ அவரை பத்தி வேதம் டிஸ்கிரைப் பண்ணும்போது அதிகமான இடத்துல உபயோகப்படுத்தின கற்கள் வந்து இந்த இந்திர நீலக்கல். ஸோ வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. சோ பிதாவாகிய தேவனுடைய வந்து அவருடைய கேரக்டர் வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சோ இங்க கூட வசனம் வாசிக்கும் போது நீல ரத்தினம் போல அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப உன்னத பாட்டு பகுதியில் அந்த செகண்ட் பார்ட்ல என்ன படிச்சோம்னா இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு மனசு எப்படி இருக்குன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, பிதாவாகிய தேவன் அவர் மனசுக்குள்ள எப்படி இருக்குங்க, நம்மளால உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஸோ அதை அப்படியே வந்து இயேசு கிறிஸ்து ரிஃப்ளெக்ட் பண்ணார். ஸோ அவர் மனசுல இருந்த பரிசுத்தம், அதுதான் அந்த யானை தந்தம், பியோர் ஒயிட், என்னைக்குமே அழியாது. ஸோ இந்த நேச்சர்ல தான் யார் இருக்காங்கன்னு யார்கிட்ட சொல்லணுமா, நம்ம வந்து எருசலேமின் குமாரத்திகள் மற்ற ஜனங்கள் கிட்ட என்ன சொல்லணுமா, இயேசு கிறிஸ்துவோட மனசு எப்படி தெரியுங்களா, பிதாவாகிய தேவன் இங்க வர முடியாது, அதை இங்க காமிச்சவரே அவரு தான் சொல்லணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் அந்த 14வது வசனம் சொல்லக்கூடிய வசனம். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் அடுத்த பார்ட் கண்ணு, கன்னம்,
வாய், இப்போ வந்து கை மற்றும் அவருடைய, அதாவது லிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வயிற்று பகுதி தான் நம்ம மனசுன்னு படிக்கிறோம். அடுத்தது பேலன்ஸ் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய கால்கள். கால்கள் எப்படி இருக்குங்களா? பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போர் இருக்கிறது. ஸோ அவருடைய கால்கள் ஒரு சாக்கெட், நம்ம ஆசரிப்பு கூடாரத்துலலாம் பார்க்குறோம், ஒரு சாக்கெட்ல வந்து அந்த ஒரு ஸ்டிக்கை வந்து அப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துடைய கால் எப்படி இருக்குன்னு வசனம் சொல்லுதுன்னா வெள்ளைக்கல் தூண் மாதிரி இருக்கு. பட் அது எது மேல நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா பசும்பொன் ஆதாரத்தின் மேல நிக்குது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது மாத்திரம் இந்த வசனம் எல்லாமே கோல்டு தான், கோல்ட பத்தி மட்டும்தான் பேசுது. அப்படின்னா எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய குணலட்சணம் பிதாவாகிய தேவன் தான், அவரையே சார்ந்திருந்தார். அந்த வசனம் பாருங்க, அவருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கக்கூடிய வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கு. அவருடைய ரூபம் எப்படி இருக்கு படிங்க. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. சோ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பிதாவாகிய தேவனை பத்தி தான் ஆக்சுவலா அந்த வசனம் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருங்கிறத தேவன் வச்சு வசனம் சொல்லுது. கேதுரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். கேதுருக்கு என்ன ஸ்பெஷலுங்க? லீபனோன்ல இருக்கும், ஹைட்டா வளரும், கிளைகள்லாம் இருக்குன்னு படிக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமா எதுக்கு அடையாளப்படுத்துறோம்னா தெய்வீக சுபாவத்துக்கு நம்ம அடையாளப்படுத்தி படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி வசனங்கள்ல. ஸோ அது யாருக்கும் பொருந்தும்? பிதாவாகிய தேவனுக்கு இருக்கு. இங்க சொல்லப்பட்ட பசும்பொன் ஆதாரத்தின் மேல இமேஜினேஷன் பண்ணுங்க, ஒரு கோல்டன் சாக்கெட், அதாவது எப்படி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சில போஸ்டெல்லாம் நெட்டும் போது காங்கிரீட் போட்ட ஒரு சட்டி மாதிரி ஒன்று வச்சு அப்படி வச்சிருவாங்க இல்லைங்களா, அது மாதிரி கோல்டன் சாக்கெட்ல ஒரு வெள்ளைக்கல் தூண் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய பாதம் கால்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஸோ வெள்ளைக்கல்ங்கிறது கிறிஸ்துவோடைய அந்த ஒரு பரிசுத்தமான ஜீவியம். அது என்னைக்குமே எப்படி இருக்கா, ஒரு கோல்டன் சாக்கெட்ல வைக்கக்கூடிய லெக் மாதிரி இருக்கும். அப்படின்னா பிதாவாகிய தேவன் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள கிறிஸ்து என்னைக்குமே நிலையா இருக்கார். அவர் என்னைக்கும் மாறவரே இல்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஸோ இப்போ பிதாவாகிய தேவன் விட்டுருங்க, கிறிஸ்து விட்டுருங்க, நம்ம இந்த வசனம் வந்து நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் பேசல, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். என்ன சொல்றோமா, இயேசு கிறிஸ்து என்னைக்குமே ஒரே ஸ்டாண்டர்டுங்க, அவர் மாற மாட்டார். பிதாவாகிய தேவனுக்குள்ள அவர் ஒரு வெள்ளைக்கல், அந்த ஒரு தூண் மாதிரி அவருடைய கால்கள் இருக்கு. ஒருத்தருடைய கால் ஒரு இடத்துல நிக்குதுன்னா என்ன அர்த்தங்க? காலில் நின்னாவே ஸ்டெடினஸ் தான். இப்போ இயேசு கிறிஸ்து எதற்குள்ள நிக்கிறாருன்னா பிதாவாகிய தேவனுக்குள்ள அந்த ஒரு தெய்வீக அந்த ஒரு குணலட்சணத்துக்குள்ள ஸ்டாண்டர்டா நிக்கிறார். ஸோ பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார்? வசனம் படிங்க. யாக்கோபு 1:17 வசனம். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமா இன்னைக்கு ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான லெசன் இந்த பர்டிகுலர் வசனம் தான். பிதாவாகிய தேவனுடைய நேச்சரை வந்து வேதம் எப்படி சொல்லுதுன்னா எல்லா விஷயமே அப்பாட்டு இருந்தா வருது, அது கிளியர். பட் அப்பா எப்படி இருக்கார்? அவரிடத்திலிருந்து யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஸோ என்னைக்குமே அவருடைய ஸ்டாண்டர்ட்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் தான், மாறல. பிதாவாகிய தேவன் இப்ப யாரு இந்த சப்ஜெக்ட்ல? கிறிஸ்துவோடைய தலை. ஓகேங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? ஏன்னா பிதாவாகிய தேவன் சொல்றத கேட்கிற சரீரம் தான் கிறிஸ்து. பிதாவாகிய தேவனே எப்படி இருக்காருன்னா என்னைக்குமே மாறாதவர். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? எபிரேயர் 13:8 வசனம். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த ஆர்டர் தான் பவுல் சொன்னதான் ஞாபகம் வருது. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு வந்து அப்போஸ்தலருடைய சிந்தனைகளை வந்து தேவன் அந்த டைம்ல அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்து தூண்டியிருப்பார். இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் இப்ப பாருங்க, நம்ம கிறிஸ்துவின் சரீரம், நம்ம தலை கிறிஸ்துன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும் நம்மளே புரிஞ்சுக்கிறோம், இயேசு கிறிஸ்து இருந்த மாதிரி இருக்கணும்ட்டு. இங்க அதனுடைய உதாரணம் தான். எப்படி பிதாவாகிய தேவன் என்னைக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான், அவர் மாறுறதெல்லாம் இல்லை. மனம் மாற அவர் நம்ம கிடையாது, மனுஷன் இல்லை. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் அவருடைய குமாரன்
பிதாவாகிய தேவனுடைய சரீரம் மாதிரி பாவிக்கப்படுற கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்போ அடுத்த பாயிண்ட், நம்ம பாயிண்ட் இல்லைங்களா? சரி, நம்ம எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது? அப்பப்போ மாறிக்கலாமா? நீ ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிகள் மாதிரி இருக்கணும்னு இருந்தது. கரெக்ட். பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். வசனம் பவுல் கொடுக்கிறார், வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:58 வசனம். 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கொரிந்து சபைக்கு பவுல் எழுதக்கூடிய ஒரு கவுன்சிலிங், நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள படுற கஷ்டம்லாம் சும்மா என்ன ஆகாது, வேஸ்டாலாம் போயிடாது. இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் விசுவாசிங்க, அது வேஸ்ட்னு நினைக்கிறீங்களா யாராவது? பவுல் சொல்றாரு வேஸ்ட் இல்ல. எப்போ வேஸ்ட் இல்லன்னு சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து படிங்க. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், இதே விஷயத்துல நீங்க ரொம்ப உறுதியாயும் அசையாதவர்கள். அதான் அந்த பாதம். பிதாவாகிய தேவன் எப்படி நேற்றும் இன்றும், அவருடைய கண்டிஷன் கிறிஸ்து இருந்தார், எப்பவுமே மாறாம அவர்கிட்ட இருந்து வர்ற விஷயம் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை. அதுதான் அந்த கோல்டன், அந்த ஒரு சாக்கெட்குள்ள இயேசு கிறிஸ்துவோடைய பாதம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு வளையத்துக்குள்ள நம்ம இருக்கோம். வசனம் சொல்லுது, நீங்கள் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாகவும் இருப்பீர்களா. எப்போ ஒருத்தர் மேல சொல்ற பாயிண்ட ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க மாற மாட்டாங்க. மாற மாட்டாங்கன்னு நான் சொல்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை மாறவே மாறாது. அதான் பாயிண்ட். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நம்ம இன்னைக்கு படக்கூடிய பிரயாசம், கஷ்டம், ஏதாவது லாஸ் கூட இருக்கலாம், எல்லா பாயிண்ட்டும் எடுத்துங்க. இந்த பாயிண்ட் எதுவுமே வேஸ்ட் இல்லை. எப்போ வேஸ்ட் இல்லைன்னா, நீங்கள் அதே விஷயத்துல உறுதியாயும் அசையாதவர்களாயும். ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டோம் தேவன்கிட்டையும் கிறிஸ்துக்கிட்டையும், உங்களுக்காக வாழ்றோம், என்ன பண்றோம், உலகத்தை மறந்துடுறோம், சொந்தக்காரங்க கூப்பிட்டா கூட என்ன பண்ண மாட்டோம், மேரேஜ்க்கெல்லாம் போக மாட்டோம். அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாமே கமிட் பண்ணிட்டு, அந்த கமிட்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா அவர் சொல்றாரு அது வேஸ்ட் இல்லை. அந்த கிரியையில எப்பொழுதும் கண்டினியூஸா அது பெருகிட்டு தான் இருக்கும், நீங்க அசைய மாட்டீங்க. இந்த பாயிண்ட் யாருக்கு பொருந்தும்? நமக்கு பொருந்தும். இப்ப எடுத்துங்க, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவோடைய தலை, அவர் சொல்றத கிறிஸ்து பண்றார். இப்ப நம்முடைய தலை கிறிஸ்து, அவர் சொல்ற பாயிண்ட் நீங்களும் என்ன மாதிரி என்ன பண்ணுங்க, டிட்டர்மைன் பண்ணிருங்க, எனக்காக வாழணும்னு வந்துட்டீங்கன்னா வாழ்ந்துருங்க. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, எபேசியர் 3:17 வசனம். எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக்கி. தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா தேவனுடைய சகல பரிபூரணத்திலும் நிறையப்படுறதுக்காக நான் பிரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடிப்பார் அடுத்த 2 வசனத்துல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய அதே விஷயம் தான், விசுவாசத்துல கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கார். இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், இருக்காரு. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்கணும். ஒரு செடியில சரி, ஒரு வேர்ல ஒரு செடி நிக்குதுன்னா அது அதை விட்டு போக முடியுமா எங்காவது? இல்லைங்களா? ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சிட்டோம்னா கீழே ரூட் இருந்துச்சுன்னா அதை விட்டு மாற முடியாது. இப்ப நமக்கு ரூட் யாருன்னு கலாத்தியர்ல எல்லாம் கொலைசீர்ல படிக்கிறோம், கிறிஸ்துன்னு சொல்லி பவுல் தான் சொல்றார். கிறிஸ்துவோடைய அன்புல வேரூன்றி நில்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வசனம் படிச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவருடைய அன்புக்கு நீளம், ஆழம், அகலம், உயரம் என்னதுன்னு தெரியாது. அது எல்லாமே இன்ஃபினிட்டிவ், அதோட லிஸ்டே இல்லை. ஆனா நம்ம அந்த அன்புல கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பூரண புருஷனா இருக்குன்னு சொல்லி எழுதுவார். அந்த கண்டிஷன் நம்மளை அடுத்து எங்க கொண்டு போகணும்னா பிதாவாகிய தேவன். நம்ம ஆக்சுவலா சாதாரணமா நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி மாறுறோம்னு சொல்றோம். ஆக்சுவலா நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி மாறிட்டோம்னா நம்ம கண்டிஷன் என்ன தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுடைய சிந்தை தான் நம்ம மனசு அப்படின்னு அர்த்தம், இல்லைங்களா? அதான் கிளியரா சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ இங்க வாழ்ந்து இவர் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி நம்மளை யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிட்டாங்கன்னா இருக்க மாட்டோம் இங்க. ஆக்சுவலா சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பிதாவாகிய தேவனுடைய விஷயம் நமக்குள்ள கொஞ்சம் மேல வருது அப்படின்ட்டு. பட் எந்த அளவுக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா இப்ப சபை தான் ஃபீல் பண்ணி பேசுது. ஒருத்தர் ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்? அவங்க அந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய நேசர் இந்த மாதிரிலாம் இருக்காரு, இந்த மாதிரிலாம் இருக்காரு. அவருடைய கால் அந்த கோல்டன் சாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கல் தூண் போல் இருக்கு.
அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த பாயிண்ட்ல ரொம்ப கிளியர், கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவர்களாகவும் பிதாவாகிய தேவனுடைய திட்டத்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா அசையாம நிக்கணும் அப்படிங்கறத அந்த வசனம் சொல்லுது. கடைசியா கேதுருக்களை போல லீபனோனை போல வந்து இருப்பாருன்னு சொல்லி இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய நேச்சர் கூட ஒரு அழியாமை, எவர் லாஸ்டிங் தான். ஸோ அந்த கேதுரு பத்தி இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ இப்போ கடைசி வசனத்துல வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இந்த பாயிண்ட் பாருங்க, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இந்த பாயிண்ட் இதுக்கு முன்னாடி எங்காவது நம்ம படிச்சிருக்கீங்களா? இல்ல கிறிஸ்துவ பத்தி இல்ல, ஜெனரலா ஓவரால் ஓகே அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட், ரொம்ப கிளியர். போன அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நம்மளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டே வருவாரு. அதுல 7வது வசனம் சொல்லுவார், உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ ஆல் டுகெதர் பியூட்டிஃபுல் அப்படிம்பார். ஸோ இங்க சபை கூட நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசும்போது ஒவ்வொரு விஷயமா இண்டிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ மொத்தமா கன்சல்டேட் பண்ணி பேசுற வசனம், அவருடைய வாய் மிகவும் மதுரம், மதுரம்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர் வந்து இப்படிதான், அவருடைய கண் அழகு, அவருடைய கிரியை அழகு, அவருடைய நடக்கை அழகுலாம் பிரிக்க முடியாது. ஆல் டுகெதர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா சபையினுடைய பார்வை. இப்போ நம்ம தான் சபைன்னு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு விஷயம் இப்போ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ சபையினுடைய மனநிலைமை இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இமேஜின் பண்ணி அந்த வசனத்தை பேசியிருப்பான் டைப்ல. அவருடைய மனவாளன் மனசுல இந்த விஷயம் இல்லாம இங்க சபை இதை பேசியிருக்க முடியுமா? இப்ப நம்ம பேசலன்னா என்ன அர்த்தம், பேசுறோம்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒருவேளை நம்ம யாருக்கிட்டையாவது இயேசு கிறிஸ்துவ பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்றோம் அப்படின்னா 100% என்ன புரிஞ்சுக்கலாம்னா நம்ம அந்த கமிட்மெண்ட்ல இருக்கோம். நம்ம மனசு ஃபுல்லா யார் நிறைஞ்சிருக்காங்கன்னா கிறிஸ்து மட்டும்தான். ஸோ எப்படி ஒரு மனவாட்டி ஒரு மனவாளன், அதுதான் கிளியரா சொல்லிட்டார். இந்த ஒரு பந்தம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கார். அவர் முற்றிலும் அழகு. அடுத்த பாயிண்ட் நம்ம சொல்லுது, இவரு தான் என் ஹஸ்பண்ட், அப்படி பெருமையா இவரு தான் என்னுடைய ஹஸ்பண்ட், என் நேசர். அடுத்த பாயிண்ட் பாருங்க, யார்கிட்ட சொல்றாங்க, இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். அடுத்த பாயிண்ட், இவருடைய ஹஸ்பண்ட் மாத்திரம் இல்ல, என் ஃப்ரெண்டு. எப்படி ஒரு உரிமையா அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன, வசனத்துக்குள்ள போலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. இது காமனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணலட்சணத்தை பத்தி பேசக்கூடிய வசனம். ஸோ அவங்களுடைய வாய் எப்பவுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்தியத்தை மட்டும்தான் விளம்பும்னு. என்னங்க அது விளம்புன்றீங்களா? பேசும். ஸோ இந்த ஆகாமியம்னா தவறான விஷயத்தெல்லாம் எதுவும் வந்து என் வாய் பேசாதுன்னு சொல்லிட்டு. இப்போ சபை வந்து கிறிஸ்துவ பத்தி சொல்லும் போது அவர் வாய் மிகவும் மதுரமா இருக்குன்னா என்ன அர்த்தங்க? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சில பேர் பேசினாவே ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பேசின பேச்சு, போன வாரம் ஒரு வசனம் படித்தோம், திரும்ப திரும்ப படித்த வசனமே போட வேணாம். இந்த மாதிரி பேசினது நான் யாரையும் பார்த்ததே இல்லை, மனுஷர்ல இந்த மாதிரி பேசினவரே இல்லைன்னு சொல்லி ஒரு போர் சேவன் போய் சொல்லுவான் ஏரோதுகிட்ட. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோடைய வாயினா அவர் பேசக்கூடிய பேச்சும் அவருடைய கிரியை இருந்துச்சு. ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி அழகு இந்த பூமியில யாரும் இல்லை. ஸோ அழகுன்றது புரியுது இல்லைங்களா உள்ளத்துல. ஸோ இயேசு கிறிஸ்து அழகாவா இருந்தார். வசனம் படிங்க, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். சோ இயேசு கிறிஸ்துவோடைய அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறத கீழே சொல்றாரு. அநேகரை அவருக்கு நான் பங்காக கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா அவருக்காக கொடுத்துருவேன், தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். நம்ம மல்கியாலெல்லாம் வசனம் படிக்கிறோம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. ஸோ இதெல்லாம் அவர் எப்படி வாங்கினாருன்னா இந்த அழகுல தான் வாங்கினார். அவருடைய வாய் அழகா இருந்துச்சு, மதுரமா இருந்துச்சு, கண் வந்து புறா கண்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னா சும்மா அப்படியே இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த உள்ளம், அவருடைய மனசு, அவருடைய குணலட்சணம், அவருடைய பரிசுத்தமான ஜீவியம், அவருடைய தியாகம் எப்படி இருந்துச்சுன்னா
தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றி, இல்லைங்களா, நம்ம ஆகாத பொருள் தான் தூக்கி வெளில ஊற்றுவோம். ஆக்சுவலாக அவர் பண்ற விஷயம் பாருங்க, தன்னுடைய லைஃபே வந்து சாகருக்கு ஒப்பு கொடுத்து, அக்கிரமக்காரர் இந்த பூமியில ஒட்டு மொத்தமா கரப்டடு, அந்த குரூப்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு லிஸ்ட் போட வைக்கிறார். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை அவரா சுமக்கிறார். யாரும் வந்து அவர் மேல சுமத்தல. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி மேல ஆசாரியன் வந்து சுமத்துவார். இங்க இயேசு கிறிஸ்து தானா மற்றவருடைய பாவத்தை தம் மேல வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணனால அவருக்கு நான் இந்த விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. சரி, இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அழகா? சோ இந்த உலக ஜனங்கள் பார்வையில் அவர் அழகு இல்லை, அவங்க புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிதாவாகிய தேவனுடைய பார்வையிலும் அவருடைய உண்மையான திருச்சபை நம்ம பார்வையிலும் இயேசு கிறிஸ்து வசனம் எல்லாம் இருக்கு. அவரை பார்க்கற மாதிரி அவருக்கு ரூபம் இல்லைன்னா அவர் அசிங்கமா இருந்தார்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்குள்ள மெச்சூரிட்டியா இந்த பூமியில யாருமே இல்லை. பிதாவாகிய தேவன் பார்க்கும்போது அவர் பண்ண தியாகம் அவ்வளோ அருமையா, அதான் எபேசியர் 5:2 படிக்கிறோம், சுகந்த வாசனை, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பையன். இப்ப அடுத்தது நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி இருக்கார்? இது ஒரு சின்ன உதாரணத்துல கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். வழக்கமா சொல்ற உதாரணம் தான். சத்தியத்துக்காக ஒரு விஷயம் வருது இல்லைங்களா, நம்ம மாம்சத்துக்காக ஒரு விஷயம் வருது. நம்ம சத்தியத்துக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா இயேசு கிறிஸ்து அழகா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். நம்ம மாம்சத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அழகை வந்து நம்ம இன்னும் ருசிக்கல அப்படிங்கிற பாயிண்ட். இப்ப நம்ம உலக ஜனங்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்றோம். ஏன் சொல்றோம்? அவங்கெல்லாம் அந்த பில்டிங்குள்ள இருக்காங்க பேர், அதனால இல்ல. அவங்க பைபிள் படி உண்மையான இயேசு கிறிஸ்துவ புரிஞ்சுக்கல, அவருடைய ஈடுபலி என்னன்னு தெரியல, அவர் பட்ட தியாகத்தை வந்து அப்படியே காத்துல விட்டுருக்காங்க. நம்ம இங்க உட்காந்துட்டு அவர் பண்ண தியாகத்தை வந்து காத்துல விட்டோம்னாலும் இந்த அழகை நம்ம புரிஞ்சுக்கலாம் தான் அர்த்தம். ஸோ அதான் கீழே சொல்றாங்க, இவர் தான் என்னுடைய நேசர், உரிமையா அந்த அம்மா சொல்லிட்டு கடைசியா சொல்லுது, இவர் என்னுடைய சிநேகிதர். ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வரிகளை பேசணும், ரொம்ப முக்கியமான வசனம். ஒருத்தன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்கறத காட்டிலும் பெரிய அன்பு இந்த பூமியில எதுவும் இல்லைன்னாரு. வாசிங்க. யோவான் 15:13-14 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இது உலக பிரகாரமாவே இன்னைக்கு வசனமா பேசிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்கிற விஷயம். ஆனா இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், நிஜமாவே ஒரு ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு கொடுக்கிற அந்த ஜீவன் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. தேவனே சொல்லிட்டார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். இந்த பாயிண்ட்ல இருக்கு. அடுத்து தொடர்ந்து படிங்க. 14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். சோ இப்போ ஒன்லி திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் இயேசு கிறிஸ்துவோட ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த பூமியில விட்னஸ் பண்ணும். நம்ம தான் இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டி அப்படிங்கறத இங்க விட்னஸ் பண்ணும். எப்படி பண்றதுங்க? சபைன்னு பேசினா பண்ண முடியுமா? அதாவது சொல்றாரு, கீழே பாயிண்ட் சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற அந்த ஒரு கற்பனை அது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சாதான் என் ஃப்ரெண்டு. எப்படி இந்த பூமியில 2 பசங்க சொல்லிக்குவாங்க, இதெல்லாம் நீ பண்ணாதான் என் ஃப்ரெண்டு, இல்லை என் கூட சேராது. இயேசு கிறிஸ்து அந்த கண்டிஷன் தான், சேராதுன்னு சொல்ல மாட்டாரு. அவருடைய ஃபீலிங் என்னன்னா, அவருடைய ஃப்ரெண்டு அவர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாரா? இந்த பூமியில அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து சபைக்கு என்னெல்லாம் சொன்னார், அப்போஸ்தலருக்கு என்னெல்லாம் சொன்னார், அதை கேட்டு ஃபாலோ பண்ணி இருந்தா மட்டும்தான் அங்க எப்படி சபை உரிமையா சொல்லுது, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், இவர் தான் என்னுடைய நேசர், எருசலேமின் குமார்த்திகளை நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டுக்கங்கன்னு சொல்லுது. ஸோ இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சிநேகிதர்னு ஒரே பாயிண்ட்ல இந்த பூமி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். அதான் அந்த வசனம் சொல்லுது, அவர் கற்பிக்கிற கற்பனைகள் யாவையும் நம்ம செய்யணும். ஸோ கடைசியா அந்த வசனத்தை வாசித்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். அந்த 16வது வசனம் திரும்ப வாசிங்க. உன்னத பாட்டு 5:16 அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துடைய வாய், அவர் பேசின பேச்சுக்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய கிரியைகள் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கான்? ஏன்னா அந்த வாய் மதுரமா இருக்குன்னு நிறைய வசனம் படிச்சிட்டோம். அவருடைய செயல் வந்து ரொம்ப இன்பமா இருக்கு. மதுரமா இருக்குன்னா திரும்ப அது ஒரு விஷயம் ஸ்வீட்டா இருக்குன்னா எடுத்து சாப்பிட்டு திரும்ப விட்டுருவோமா? அதை எடுத்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ரொம்ப ருசிகரமா இருக்கு. அடுத்தது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இது மாத்திரம் இல்ல, அவருடைய உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு சபை சொல்லுது, ஒட்டுமொத்தமா அவர் மாதிரி இந்த பூமியில யாருமே இல்லை. நம்ம அதை ஃபீல் பண்ணுங்க. ஆக்சுவலா நம்ம ஃபீல் பண்ணி தான் மற்றவங்க கூட சொல்லணும், அப்பதான் அது கூடிய டெப்த் வந்து கிடைக்கும்.
ஸோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறத அந்த சிங்கிள் வசனம் முடிச்சிருச்சு. அவர் ஆல் டுகெதர் பியூட்டிஃபுல்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது, இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும், இவர் தான் என்னுடைய மனவாளன். எருசலேமின் குமாரத்திகளே, அந்த எருசலேமின் குமாரத்திகள் இந்த அதிகாரத்தில் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. எருசலேமின் குமார் நம்ம வந்து விட்னஸ் பண்ணணும் நம்ம லைஃப்ல, இவர் தான் என் ஃப்ரெண்டு, இவர் தான் என்னுடைய மனவாளன் சொல்லி எப்படி விட்னஸ் பண்ண முடியும்னா, கிறிஸ்து சொன்ன கடைசி வசனம், நான் கற்பிக்கிற கற்பனைகளை நீங்க கை கொண்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா என்ன இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து கற்பித்த கற்பனை என்ன, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நிறைய அதிகாரத்தில் படிக்கிறோம். ஒரு சின்ன கற்பனை மட்டும் நம்ம பார்க்கலாம். யோவானில் அவர் சொல்றாரு இல்லைங்களா, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க, அன்பா இருங்க. சிங்கிள் வசனம், ஆனா இப்போ வரைக்கும் நம்மளால முடியல. இயேசு கிறிஸ்து இங்க இருந்தாருன்னா, இப்ப இங்க இருக்கிற ஒரு சகோதரன்கிட்டையும் இங்க இருக்கிற ஒரு சகோதரன்கிட்டையும் அந்த லாஸ்ட்ல இருக்கிற ஒரு சகோதரன்கிட்டையும் எப்படி இருப்பாருங்க, ஈக்குவலா இருப்பார். பட் அதுதான் அந்த மனநிலைமை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ இது வந்து நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான ஒரு கிறிஸ்தவ ஜீவிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா அவரு கிளியர், நான் எப்படி இந்த பூமியில வாழ்ந்து உங்களுக்கு ஒரு சில கட்டளை கொடுத்துட்டு போனனோ அந்த கட்டளைகளை கை கொண்டா மட்டும்தான் நீங்க ஃப்ரெண்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துக்காக சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம ஆல்வேஸ் பாசிட்டிவ் தாட்ல தான் இருக்கிறோம், நம்ம தான் இந்த சபைன்னு சொல்றோம். பட் அந்த சபைக்கு இருக்கிற குணலட்சணம் நம்ம மனசுக்குள்ள, நம்ம நடக்கையில, நம்ம பேச்சுல இருக்கு அப்படிங்கிறது கூட இன்னொரு முறை நம்மளை நம்மளே சோதித்து பார்த்துட்டோம் அப்படின்னா, கொஞ்ச நாள்ல வேற அவருடைய பந்தியில வேற கை வேற வைக்க போறோம். ஸோ அதற்குள்ள நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகள் நம்ம வசனம்லாம் பார்க்குறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலாம் சொல்றாரு, நீ வந்து பலியிட வர்றதுக்கு முன்னாடி உன் சகோதரன் பேர்ல உனக்கு ஒரு குறை உண்டானால் தயவு செஞ்சு போய் என்ன பண்ணு, அவர்கிட்ட போய் அந்த விஷயத்த நிவர்த்தி பண்ணிட்டு எங்கிட்ட வாங்குறாரு. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு இருந்தோம்னா ஃப்ரெண்டுங்கிற பாயிண்ட் இங்க அவருடைய பந்தியில நம்ம பங்கு பெற தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.